இந்த ஒரு பறவை தான் ஒரு மிகப்பெரிய நகரம் கடலுக்குள்ள மூழ்காம இருக்கிறத தடுக்க போகுது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்பிதான் ஆகணும் அப்படின்னு இந்தோனேஷியாவில் சொல்றாங்க. என்ன பிரச்சனைன்னு இந்த ஒரு வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இந்தோனேஷியாவை பொறுத்தவரை அது 17,000க்கும் அதிகமான தீவுகள் ஒன்னா சேர்ந்த நாடு தான் இந்தோனேஷியா. அதுல ஜாவான்னு ஒரு தீவு இருக்கு. அந்த தீவுல தான் இந்தோனேஷியாவோட தலைநகரமான அந்த ஜாகர்த்தாங்கிற அந்த நகரம் இருக்கு. அதோடைய தலைநகரமான ஜாகர்த்தால அதோடைய கடற்கரை பகுதிகள் தான் இந்த நிலைமையில இருக்கு. இப்போ அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ஜாகர்த்தாவுடைய ஊர், இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே கடல். இந்த ரெண்டையுமே பார்த்தோம்னா நடுவில் இருக்கக்கூடிய அந்த கடல் சுவர் தான். ஒருவேளை இந்த சுவர் இல்லாமல் போச்சுன்னா ரொம்ப சாதாரணமாக எல்லா நாட்கள்லையுமே கடல் தண்ணி ரொம்ப ஈஸியாக ஊருக்குள்ளே வந்து அப்படியே எல்லா இடத்தையும் தண்ணி ஆகிடும். ஐயா இப்படியே விட்டோம்னா இந்த நகரம் மொத்தமாக மூழ்கிடுமே, அதுவும் தலைநகரம் வேற மூழ்க விடக்கூடாது இல்லையா? அதனால எப்படியாவது சரி பண்ணணுமே அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவங்களுக்கு ரெண்டு முக்கியமான யோசனைகள் வருது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் நான் வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன அந்த பறவை யோசனை. இந்த பறவைக்கு பேர் கருடா. இந்த கருடா தான் இந்தோனேஷியாவோட தேசிய சின்னமாகவும் இருக்கு. இப்போ இந்த கருடாவோட அதே வடிவத்தில், அதாவது ஒரு பறவையோட வடிவத்திலே ஒரு கடல் சுவரை கட்டி அது மூலமா கடல் தண்ணி உள்ள வர தடுத்து நிறுத்திடலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட திட்டமா இருக்கு. ஆடாச்சி, இன்னொரு கடல் சுவர் தானா? ஏற்கனவே ஒரு கடல் சுவர் கட்டி தான் தண்ணி உள்ள வந்துகிட்டே இருக்குல்ல, அப்புறம் மறுபடியும் கடல் சுவர் கட்டினா மட்டும் நாட்டை காப்பாற்றிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முறை எக்ஸ்ட்ராவாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம், அது நிறைய ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா, அந்த கடல் சுவரை கடற்கரை ஓரமாக இல்லாமல் கொஞ்சம் தூரமாக தள்ளி கடலுக்குள்ளே கட்ட போகிறதா சொல்கிறாங்க. டிசைன் படி அந்த பறவையோடைய அந்த ரெக்கை தான் இந்த முக்கியமான சுவராக இருக்க போது. அந்த சுவரோட நீளமே 30 கிலோமீட்டருக்கு மேலே இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சுவருக்கு இந்த பக்கமாக அங்கே ஃபுல்லாக மண்ணெல்லாம் கொட்டி 17 பெரிய செயற்கை தீவுகளை புதுசாக உருவாக்க போகிறோம். அந்த தீவுகளில் மக்கள் வாழ்றதுக்கு தேவையான கட்டிடங்கள், அதுக்கப்புறம் தொழில்துறைக்கு தேவையான விஷயங்கள் இதெல்லாமே இருக்கிற மாதிரியான புது புது நகரங்களை உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமா 13 ஆறுகள் அந்த நகரம் வழியா வந்து கடல்ல சேருது இல்லையா? அப்படி சேரக்கூடிய அந்த இடத்துல எல்லாமே அது கடல்ல டைரக்டா சேராம தடுத்து நிறுத்து அங்க நீர்த்தேக்கம் மாதிரி அமைச்சு, அதாவது லகுன்ஸ் மாதிரி அமைச்சு அந்த தண்ணி எல்லாத்தையும் சேகரிச்சு வைக்க போறோம். அந்த தண்ணியை தான் மக்களுக்கு சுத்திகரிச்சு குடி தண்ணியா கொடுக்க போறோம், நல்ல தண்ணியா கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது அந்த பிரச்சனையை குறைக்கல, அதிகமாக தான் ஆக்கியிருக்கு. அது எப்படி? ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ்.